ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சன்ஃபிஷ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, இப்போ வளர்கிற க்ரோயிங் சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த போனுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது உளுந்து. நம்ம உளுந்து மாவை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது என்னோடய ஃபுல் வீடியோவில் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த உளுந்து மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எந்த ரெசிபி வேணாலும் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது உளுந்து புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ உளுந்த மாவை நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதேமாரி ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக பிசையணும். புட்டு மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம வந்து பதத்தை வந்து பிசையணும். அது வந்து அட் அ டைம் நிறையா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஈரப்பதம் அந்த மாவில் ஈரப்பதம் வர அளவுக்கு நம்ம பிசையணும். இது நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உளுந்து புட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் உளுந்தில் வந்து புட்டு பண்ணியிருக்கேன். மீதி நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து புட்டு பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்கலான்னு ஆனால் நிஜமாகவே டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி நம்ம கையில் பிடிச்சோன்னா அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா, பிடிக்கிற மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ அந்தளவுக்கு நம்ம உளுந்து அந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி தெளித்து வந்து பிசையணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா உதிரியாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அடித்தட்டு போட்டுக்கோங்க. ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சி அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவெல்லாம் அள்ளி வச்சு இந்தமாரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி மூடி வச்சிங்கன்னா தான் வேர்வை தண்ணியெலாம் விலகாமல் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு ஒரு கத்தியை வந்து தண்ணியில் நனைச்சி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இன்னொன்று வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா வெந்திருக்குன்னு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ, ஏலக்காய் பவுடர், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எதுனாலும் நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இப்போ ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சன்ஃபிஷ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.